சீனி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? கண்ணு பழுதாகின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹார்ட் அட்டாக் வரும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கிட்னி பழுதாகுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நரம்பு பழுதாகுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? ரொம்ப அரிது. ரைட். ஆனால் எல்லாருக்கும் இந்த நரம்பு பிரச்சனை இருக்குது. அது எப்படி விளங்கும்? நரம்பு பழுதானா எங்களோட கால் கையில் எரிச்சல், காந்திர தன்மை, ஆணியால குத்துற மாதிரி பிரிக்கிங் பெயின் உண்டு எங்களுக்கு விளங்கும், உணர்வு விளங்கும். டோட்டலா எங்களோட நரம்பு பழுதாயிட்டுண்டா எங்களோட காலில் இருந்து பாதனி கலண்டு போறது எங்களுக்கு தெரியாது. செருப்பு கலண்டு போயிருன்னு சொல்லுவாங்க. பைக்ல வர சொல்ல செருப்பு கலண்டு போகும், விழுந்துரும் தெரியாது. காலில் ஒரு அதாவது புண்ணு வந்தால், ஒரு காயம் ஏற்பட்டால் எங்களுக்கு விளங்காது. இப்படியான சந்தர்ப்பங்கள்ல எங்களோட நரம்பு அடிபட்டு போயிடுதுன்னு அர்த்தம். ரைட். இது மட்டுமா? சமிபாடு தொகுதியில ஒழுங்கா சமிபாடு அடையாது, கொஞ்சமா சாப்பிட்டா நிரம்பின மாதிரி இருக்கும், சில நேரம் வயிற்றோட்டம் தொடர்ந்து போய்க்கணும். அதே மாதிரி ஆண்கள்ல ஆண்மைத்தன்மை ஒழுங்கிருக்க, அதே மாதிரி பெண்கள்ல பெண் துவாரத்துல ஈரலிப்பு குறைஞ்சு போயிடும். அப்ப அவங்களுக்கு ஒன்றாயிருக்கிற டைம், அதாவது அவங்களோட ஒன்றாயிருக்கிற டைம்ல காய்ந்த தன்மையாக அந்த ஏரியா காணப்படும். இதுவும் சீனியால நடக்குது. ரைட். இது மட்டுமா? ஹார்ட் அட்டேக்கே சில ஆக்களுக்கு வந்தா கூடி விளங்காதுங்க. ஏன்னா விளங்குறதுக்கு தான் நரம்பு அடிபட்டு போயிடும். இப்படி ஒரு தன்மையும் இருக்குது. ஸோ இதுல இருந்து, இந்த பாதிப்புல இருந்து நாங்க விடுபடணுமா இருந்தா சீனியை கொண்ட்ரோலா வச்சு கொண்டாலே நரம்பு பாதிக்காம நம்ம பாதுகாத்துக்கலாம். அப்ப நரம்பு பாதிக்காம பாதுகாத்துக்கொண்டா இவ்வளவு பிரச்சனையிலிருந்தும் நீங்க விடுபட்டுருவீங்க. தேங்க்யூ.